கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவில் ஒரு 4 விற்பனை பதிவில் கன்றுகள் எல்லாமே நல்லா சுத்தமான கன்றுகள், நல்ல தெளிவான கன்றுகள் வந்திருக்குதுங்க. விற்பனை பதிவு வீடியோ முழுமையாக பாருங்கள். என்ன தேதி, என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம், எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறது அட்ரஸ் முகவரி சொல்லியிருக்கிறோம், மற்றபடி கன்றுகளுக்கு உண்டான விலை நிலவரம் என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு போகப்படுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை நிலவரத்தை பதிவிடாமல் நம்மளுடைய பதிவில் எதுலேயுமே நம்ம பதிவிடுறது இல்லைங்க. கண்ணுகள் நல்ல தெளிவான கண்ணுகள் இன்றைக்கி எல்லாமே நல்ல மயிலக்கண்ணு, செவலக்கண்ணு, நல்ல ரவுடித்தனம் பண்ணக்கூடிய செவலக்கண்ணுங்க. அடுத்த அமைப்பில் பூச்சிக்காலைக்கு உண்டான சிறந்த செவலக்கண்ணு, மயிலக்கண்ணு, தெளிவான கண்ணுகள் கொண்டு வந்து இறக்குறோமுங்க. தெளிவாக வீடியோ பதிவை பார்த்துட்டு முழுமையான விவரங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தி ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்து இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பழக்க வழக்கமான நண்பர்களாக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. ஏன்னா வாயில் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம், சாயந்தரம் பண்ணுறோம், மத்தியானம் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சூழலில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதோ ஒரு பதிவில் பார்த்துட்டு இதை விட ஏதாவது பெஸ்ட்டாக வந்து அதை வாங்கிட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து பொய்களை கூட சொல்லி வேண்டாங்கிறாங்க, பொய்யான காரணங்களை சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம். நீங்கள் பிடிச்சா பிடிங்க, இல்லைன்னா வந்து அட்வான்ஸை எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு நாங்கள் அடுத்தவங்களுக்கு 2000-3000 தள்ளியும் கூட விற்றுக்குவோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் நம்ம பண்ண சொல்கிறோங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுன்னு செவலை கண்ணுங்க, நல்ல சூட்டிப்பு, நல்ல சுறுசுறுப்புங்க, நல்ல தோல் நைஸு, தாடை இல்லை, தொப்புள் கூட இல்லைங்க, பின்மாடி ஏற்றம், வால் சொன்னால் எல்லாமே நல்ல தெளிவாக இருக்கும். சுத்தமான கண்ணுங்க, செவலை கண்ணு, காலக்கண்ணு, ரவுடித்தனத்தில் சரியான ரவுடித்தனமுங்க, நீளத்தில் நல்ல நீளமுங்க, கொடுப்பு நல்ல கொடுப்பு, உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குதிரை குட்டியாட்ட இருக்கக்கூடிய உடம்பு பொறுப்புங்க, குறைப்பழுது கிடையாது, கழிச்சொலிகள் கிடையாது, குழாம்பு சுத்தம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க, பின்மாடு வால் சொன்னால் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நல்ல படவடப்பு, நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க. கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 21,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க நல்ல படவடப்பு, சுறுசுறுப்பில், தோல் நைஸில் நல்ல கண்ணாக வேணும்னா செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க. தாடை அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாதுங்க, தொப்புளுங்கிறது சுத்தமாகவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கைகள் ஊக்கம், குழாம்பு சுத்தம், எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு, நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளத்தில் ஒட்டகமாட்ட வரக்கூடிய கண்ணுங்க. விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க. நம்ம வீடியோ பதிவில் ஆரம்பத்தில் நம்ம வந்து இந்த அட்வான்ஸ் மேட்டரை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம்ங்க. அட்வான்ஸ் புக் பண்ணி எதுக்கு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவில் ஒரு மயிலக்கண்ணு, காலக்கண்ணும், ஒரு மயிலக்கண்ணு, கிடாரி கண்ணு நம்ம போட்டிருந்தோம்ங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி நம்மகிட்ட பேசினவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க வந்து 2 கண்ணு எடுத்துக்கிறேன், 5 ரூபா அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, புதுக்கோட்டை டெலிவரி கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காலையில் தான் அட்வான்ஸ் பண்ண முடியும், கொஞ்சம் 100% நாங்கள் சொன்ன வார்த்தை மாற மாட்டோம், வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 2 கண்ணையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டி தனித்தனியாக வந்து கிடாரி கண்ணு ஒருத்தரும், காலக்கண்ணு ஒருத்தரும் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்கல. இவங்களுடைய நம்பிக்கையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு. காலையில் ஒரு 9 மணி 8:30 மணி இருக்குங்க. கூப்பிட்டு வீட்டில் கேட்டோம், பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, மன்னிச்சிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிட்டு ஈஸியாக ஃபோனை வச்சுட்டாங்க. அது ஒரு மெசேஜ் தான் வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த கிடாரி கண்ணையும் காலக்கண்ணையும் தனித்தனியாக கேட்டவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் கிடாரி கண் வந்து எடுத்துட்டாங்க, நம்ம திருப்பி கூப்பிட்டு சொல்லி. காலக்கண் கேட்ட பார்ட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அப்போ விரும்பணும், மறுபடியும் கூப்பிட்றீங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருளையும் விற்க முடியாமல் போகுது. அதனால தான் நாங்கள் அட்வான்ஸ் பண்ண சொல்கிறோம். 5,000 ரூபா பணம் எங்கள்கிட்ட இருந்துன்னா நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம். ஒன்றா நீங்கள் மாடு பிடிச்சிக்குவீங்க, இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 5,000 ரூபா எங்கள்கிட்ட இருக்குது, மாடு ஒரு 5 ரூபா தள்ளியும் கூட விற்றுட்டு போயிடுவோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிறது அட்வான்ஸ் கண்டிப்பாக பண்ண சொல்கிறதுங்க. இது வந்து நம்ம சேனல் மூலிமா வெளிப்படையாகவே நம்ம சொல்கிறோம். அட்வான்ஸுங்கிறது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டா, ஒன்றா எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் பண்ணோம்னா அந்த பொருளை நம்ம வாங்கிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த உரிமையாளருக்கு அந்த அட்வான்ஸ் இருக்குது அப்படிங்கிறக்காக அடுத்த வியாபாரம் அவங்க பண்ணிக்குவாங்க, கூட்டியே குறைச்சி அதை பண்ணிக்குவாங்கிறக்காக அட்வான்ஸ் வாங்குறதுங்க. அதனால் வந்து யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தயவுசெய்து விலை பேசி முடிச்சிங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதுங்க. வீடியோ பதிவில் 2வது விற்பனை பதிவை பார்த்துட்டு இருக்கிறதுங்க. சுத்தமான கண்ணுங்க, ஒரு மயிலக்கண்ணு, காலக்கண்ணுங்க. வயது ஒரு 9 மாதம் 8 மாதம் 9 மாதம் இருக்குதுங்க. நல்ல படவடப்பு, சுறுசுறுப்பு, பின்மாடு நல்ல வால் சொன்னோம், மற்றபடி கையால் ஊக்கம் எல்லாமே இருக்குதுங்க. தொப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவி தொங்குது. இதெல்லாம் வந்து காயடிச்சு காது ஓட்டும்போது காயடிச்சிடமோ தொப்புள் நல்லா மேலே சுண்டி வந்துருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பால் தொப்புள்.
கண் நல்ல ஃபிட்னஸுங்க. டெம்பரு, படபடப்பு, தாடை அறந்தாடையில் இருக்கும். கைகள் ஊக்கும் தெளிவாக இருக்குங்க. கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,500 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் 3வது விற்பனை பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கண்ணுங்க. ஒரு 10 மாதமான கன்று. ஒரு 11 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க. நல்ல ரட்டத்தமிழ் அமைப்பு இருக்கும். சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமுங்க. கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும். திமிழ் நல்ல கோபுர தமிழாட்டு இருக்குமுங்க. தொப்புல இருக்கமில்லை, பின்மாடு, வால் சன்னம் எல்லாமே இருக்கக்கூடிய கண்ணுங்க. உடம்புல நல்லா ஃபிட்னஸான உடம்புங்க. தோல் நைஸு, நல்ல தோல் நைஸு. கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்கும். குறைப்பழுது கழிப்பு சுழிகள் கிடையாது. நல்ல தெளிவான கண்ணுங்க. மற்றபடி தோல் நைஸ் இருக்குது. மற்றபடி ரெட்டநாடி உடம்புல நல்லா ரெட்டத்தமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய கண். வால் இறக்கம் தெளிவாக இருக்கும். பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குங்க. வெதிர்கள் 2 வேர்கள் தெளிவாக இருக்கும். கண்ணாமூலி கொம்பு தலையில் அடிச்சு விட்டு காய அடிச்சு விட்டோம்னா கண் நல்லா சுருக்குன்னு வரக்கூடிய கண்ணுங்க. நீளத்திலே உயரத்திலும் நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கண் ஃபோர்ஸு படப்பட நல்லா இருக்குங்க. ரொம்ப தூரம் வண்டியில் நின்றுட்டு வந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மூக்கணம் புதுசாக குத்திருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற மாதிரி தெரியும். கண் சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குங்க. கண்ணோட விற்பனை விலை 26,500ங்க. வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். எந்த பதிவில் எந்த மாடு கன்றுகள் பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க. அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் கொண்டு வந்து தெளிவான பாதுகாப்பான வாகன வசதி இறக்கி கொடுக்க வரைக்கும் நம்ம முழு பொறுப்பெடுத்துக்கிறோங்க. வீடியோவில் 4வது விற்பனை பதிவில் பார்க்குற கண்ணுங்க. நல்ல கருமணி மேலே வரக்கூடிய கன்று. ரெட்டத்திமிழ், ரெட்டநாடி உடம்பு, கையால் ஊக்கம், கொம்புதலை, நல்ல நந்தி சிலையாட்டு உடம்புல கையால் ஊக்கத்துலேங்க. குழாம்பு சுத்தத்தில், பின்மாடு ஏற்றம், பின்மால் நல்ல வால் அடக்கத்துலேங்க. நீளத்தில் நல்ல சரியான நீளமாக வரக்கூடிய கண்ணுங்க. அடிவயிறு தொங்கலில், நடுமுதுகு நிலைச்சில் இருக்காதுங்க. இருக்க வேண்டிய சுழியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும். கண்ணாமூலி தெளிவான கண்ணாமூலி இருக்குங்க. நீளத்திலே உயரத்திலும் நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேரும். கண்ணோட வயது வந்து பார்த்திங்கன்னா 8 to 9 மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்குங்க. நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கன்று. நல்ல பால் குடிச்சு கொழுகுன்னு இருக்கக்கூடிய கண்ணுங்க. மாடு சுண்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே தோல் இலக்கம் எல்லாமே டைட்டாகி வரையில் கண்ணில் பின்மாடு ஏற்றம் ஃபிட்னஸ் ஆகி பருத்தி கொட்டையில் சாப்பிட்டு வரும்போது வந்து பார்த்தோம்னா கண் நல்லா தெளிவாக வந்து சேரக்கூடிய கன்று. வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்பவும் போல் அனுப்பிச்சு சொன்னீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் 100% அனுப்பிச்சு கொடுத்துட்றோம். நேரில் வர்றவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா புடிக்கணக்கு அப்படிங்கிறது ஒரு 10 நாமல் இருக்குங்க. வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது 21,500ங்க. கண் அழகு லட்சணத்து நல்ல கண். இந்த 20 ரூபா பட்ஜெட்டில் போடக்கூடிய கண்ணுகள்லாம் வந்து பார்த்தோம்னா விலையில் பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாதுங்க. ஒரு 500,000க்குள்ளே தான் முன்ன பின்ன அனுசரித்து பண்ண முடியும். வேணுங்கிறவங்க விற்பனை பதிவு வீடியோக்களை முழுமையாக பாருங்கள். டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கள் டெய்லியும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ட்டா போடக்கூடிய அன்னநாடு வரக்கூடிய வீடியோக்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையுமே தேடுறதுக்கு முன்னாடியே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து நிற்கும். வீடியோ பதிவில் பார்த்துட்டு தெளிவாக யோசனை பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.